இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். உண்மையை சொன்னா அப்புறம் நடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க. நேற்று 2 மணிக்கு சரத்குமார் என்ன ஃபோன் பண்ணார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன். வேற விஷயத்தை பேசியிருக்கேன். ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டாங்க. அன்கண்டிஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணே சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்கண்டிஷனலா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொன்னா அப்புறம் நடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க. நேற்று 2 மணிக்கு சரத்குமார் என்ன ஃபோன் பண்ணார். அவர் சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். நானும் வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன். வேற விஷயத்தை பேசியிருக்கேன். ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ண வேண்டாம். அன்கண்டிஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் இதுவும் நடக்குமேனா? திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்க. அண்ணா இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு பாருங்க. எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிற்கிறார். எங்கிருந்து வந்தாங்க? சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்தாங்க. நான் எங்கிருந்து வந்தேன்? இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன். நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருந்தாங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத்தன் எங்கிருந்து வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க. இங்க எல்லா தலைவரும் இருக்கிறாங்க. வரதராஜன் எல்லாம் இருக்காங்க. கரெக்ட். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை. அதற்காக நீ சரத்குமார் அண்ணா அவருக்கு சரி அதிகாரப்பூர்வமா பதில் சொல்றேன். இல்ல அண்ணே, பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா, அவங்களுக்கு வேற மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா, இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. பிரதமர்கிட்ட என்ன பேசுறாங்க அது எங்கள் கடமை கிடையாது. ஏன்னா பிரதமர் நிறைய பேசுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தையும் இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. 2 பேரும் ஆண் குழந்தைகள். both the children are fighting for their life. அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை பற்றி நான் டீப்பாக போகல. புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நான் ரூமருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலினா, ஒரு மனுஷனுடைய பிரைவசி கொண்டு வந்து நீ கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு, நான் அப்ரிஷியேட். அதே நேரத்தில் நான் ஏன் தன்னிலை விளக்கம் அதற்கு கொடுக்க போகலன்னா தேவையில்லை. ஒரு மனுஷனோட பிரைவசியை நான் ஏன் இன்வைட் பண்ணணும்? அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை. இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தை ஐசியூவில் இருக்காங்க. அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க. இது மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியிடுறேன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.